ஸோ நீங்கள் எதுக்கு ஒருத்தவங்களோட அட்வைஸை வெறுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, சும்மா எவனாச்சும் வந்து அட்வைஸுன்ற பேரில் கழுத்தறுத்துட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இந்த ஏஜில் நமக்கு அப்படி தான் நினைக்க தோணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. சிம்பிள். இப்போ நான் இருக்கேன், நான் ஜாப் போயிட்டுருக்கேன், அண்ட் என்னோடய கசின் சிஸ்டர் 10th முடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் போய் சொல்கிறேன், 10th லீவ், பப்ளிக் லீவ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள், திரும்பி அந்த லீவ் கிடைக்காதுன்னு. சேம் நம்மளில் பல பேர் இதை சொல்லியிருப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சின்ன வயசில் ஜாலியாக இருந்துரு, பெரிய ஆளானா ரொம்ப கஷ்டம் வரும், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் சொல்ல அட்வைஸ் பண்ணியிருப்போம். இந்த ஏஜில் இருக்கப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போயே வந்து கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜாலியாக இருந்துக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். ஸோ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த உலகத்தில் வந்து டைம் ஆக ஆக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடிகிட்டே தான் இருக்கும். அது கம்மி பண்ணுறதுக்கு வழியே இல்லை. பட் இந்த டைம் நம்மளை ஹீல் பண்ணும், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தாங்கிக்கிறதுக்கு ஒரு பலனாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாராச்சும் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து பாருங்கள். நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த வாழ்க்கையை ஏற்கனவே வாழ்ந்து முடித்தவங்களாக இருக்கணும், அந்த வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அட்வைஸை நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, காட் இட், பாய்.